ஒரு சொத்து இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் சொன்ன ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட இருக்கிற ரிட்டர்ன் வந்து 4 சொத்து இருக்கிறதுல ஒன்று தான் அவர் சொத்து மீதி ஒரு 3 சொத்து யாரோடது, அது எந்த பணத்தை வச்சு வாங்கினது, முதல்ல அவரோட சொத்து தானா, அவர் பேரில் இருக்கிறது தான் வந்திருக்கு. அப்போ அவர் பேரில் இருக்கிறதுக்கான டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த பணத்தை எப்படி பணம் கொடுத்து வாங்கினது, அந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது. ஸோ இது எல்லாமே அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த ரீசெண்டாக டிமார்டேஷன் வந்து இந்த பணம் எல்லாம் வர்த்தகம் எல்லாமே காசோலை மூலமாக வரணுன்றதுக்காக தான் இந்த மொத்த இதையும் கொண்டு வந்தது கவர்மெண்ட். அதே மாதிரி காசோலை பணம் இது தவிர வேற எங்கே நிறைய பணம் இருக்காது, அது சொத்துக்களில் தான் போய் நிறைய பணம் புரியுது. ஸோ அந்த சொத்துக்களை மறைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் போதுமான இது இல்லை, அது அதிகாரமும் இல்லை, அதுக்குள்ள விழிப்புணர்வும் இல்லை. ஸோ இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரது மூலிமா ப்ரொஹிபிட் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு நிறைய பவர் கொடுக்கறது மூலிமா அதில் நிறைய பிரிவுகளை கிரியேட் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, இனிஷியேட்டர், அப்ரூவர், அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய பவர் கொடுத்து அவங்களே அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் வரும் ஒரு சொத்து சம்மந்தமாக, ஒரு வருமானம் சம்மந்தமாக, இன்கம் சம்மந்தமாக சொன்ன மாதிரி அது யார்கிட்ட போய் வரும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்காங்கிறது அவங்களாம் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறவங்க கிட்ட பவர் கொடுத்தா தான் அது பண்ண முடியும். ஏன்னா இந்த மொத்த சட்டத்தோட நிர்வாகமும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால இன்கம் டேக்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க அதை வந்து வருமானப்படுத்தி இது தேவைன்னா சொன்ன மாதிரி சொத்தை அட்டாச் பண்ணுற பவர் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸை கான்ஃபிடன்ஷியல் பண்ணலாம். ஸோ ஒரு வருஷம் டைம் கொடுத்து அதுக்குள்ளே சொத்தை பிரிச்சுக்கலாம். அது வந்து சொத்து அது பினாமியாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பண்ண முடியும். அதுக்கான வழிவகை இந்த சட்டத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. முன்னாடி என்ன சட்டத்தில் அதுக்கான வழி